கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கண்மலையும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் தேவன் நம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாலை பொழுதையும் தந்து சகோதர சகோதரிகளாய் ஒரு குடும்பமாய் நம்மளை கூட்டி சேர்த்து நம்முடைய ஆவிக்குரிய இந்த ஓட்டத்திற்கு பிரயோஜனமாக அவருடைய மகத்துவமான வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி தேவன் பாராட்டின கிருபை, இரக்கம், தயவுக்காக அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்துக் கொண்டு இன்றைக்கான இந்த பாடத்துக்குள் நாம் செல்லலாம். சகோதர சகோதரிகளே, நாம் தெரிந்து கொண்ட இந்த பாடத்தின் தலைப்பானது இரண்டு விதமான சிந்தனைகள் அப்படின்னு பார்க்கணும். இப்போ சிந்தனை அப்படின்னா என்ன நமக்கு தோணும்? சிந்தனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிந்தனைக்கு தமிழ்ல வேற என்ன பதங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய எண்ணம், நாம நினைக்கிறது, அதாவது நம்முடைய தாட்ஸ், நம்முடைய நினைவுகள், நாம தியானம் பண்றது, நம்ம கவலைப்படுறது, நம்ம ஒன்ன விரும்புறது, நம்முடைய யோசனை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய சிந்தனை பார்க்கணும். இப்ப இந்த உலகத்துல எதுவுமே எல்லாமே பார்க்கும்போது ரெண்டு விதம் இருக்கும். ரெண்டுனா ஒண்ணு ஆப்போசிட்டாவே இருக்கும் இல்லைங்களா? நல்லது அப்படின்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும், நன்மை அப்படின்றா தீமை என்று ஒன்று இருக்கிறது. சமார்க்கன், அப்போ துன்மார்க்கன், நீதி இருக்கு, அதே நேரத்துல அநீதியும் இருக்கு, நியாயம் இருக்கு, அதே நேரத்துல அநியாயமும் இருக்கு, தித்திப்பு இருக்கு, கசப்பு இருக்கு. இப்படி உலகத்துல அநேக காரியங்கள் நம்ம பார்க்கணும் இரண்டு விதமா இல்லைங்களா? அப்போ இந்த சத்தியத்திற்குள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம கிட்ட கூட ஒரு இரண்டு காரியங்களை நம்ம காண முடியும் இல்லைங்களா? அதாவது ஒண்ணு பழைய சிருஷ்டி, இன்னொன்னு புது சிருஷ்டி. பழைய சிருஷ்டினா பழைய மனுஷன், புது சிருஷ்டி அப்படின்னு பார்க்கும்போது புதிய மனுஷன். இப்ப எது நமக்குள்ள முதல்ல இருந்தது? பழைய சிருஷ்டியா புது சிருஷ்டியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆதாமிலிருந்து வந்த அந்த பழைய சிருஷ்டி தான் அப்படின்னு நமக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பர்த்லயே, நம்முடைய பிறப்பிலேயே பாவம் இருக்கு சரிங்களா? அப்போ அந்த பழைய சிருஷ்டி தான் நமக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த புது சிருஷ்டி எப்போ நமக்குள்ள வந்தது? இந்த புது சிருஷ்டி இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல அநேகருக்கு இந்த சிருஷ்டி எல்லாம் தெரியாது. புது சிருஷ்டி, பழைய சிருஷ்டி இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த சத்தியத்திற்குள்ள வந்த நமக்கு புது சிருஷ்டி எப்போ ஜனிப்பிக்கப்படுது, எப்போ ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஞானஸ்தானத்துல நாம ஒப்பு கொடுத்து நம்ம அர்ப்பணித்து நாம வாழ விரும்பும் போது, ஒரு கிறிஸ்துவை போல வாழ விரும்பும் போது அந்த புது சிருஷ்டின்னு ஒரு நிலை ஆரம்பம், ஒரு ஆரம்ப நிலை அப்படின்னு நம்ம பார்க்கணும். புது சிருஷ்டி பூரணம் அடைந்தாதான் அந்த முழுமையை நாம அடைய முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரி. அப்போ அந்த பழைய சிருஷ்டி புது சிருஷ்டி தலைப்பு இரண்டு விதமான சிந்தனைகள், அதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பழைய சிருஷ்டி பாத்தீங்கன்னா புது சிருஷ்டியை எப்பவுமே வளர விடாது, அப்படியே தட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணா கூட இனிமே நம்முடைய சிந்தனை, பேச்சு, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பழசு மாதிரி இருக்கக்கூடாது, பாபிலோன்ல இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம இப்போ ஒரு உடன்படிக்கையில வந்த பிறகு நம்ம மாறிடணும், புது சிருஷ்டியில வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பழைய சிருஷ்டி என்ன பண்ணுவாங்க? புது சிருஷ்டிய வளரவே விடாது. இததான் பவுல் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்வாரு. பவுல் எழுதுற ரோமருக்கு எழுதும் போது அவர் சொல்வார், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 7
19ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உள்ள சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு அநேக எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எழுதுறாரு அப்போஸ்தலர் பவுல். அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம பார்க்கும்போது, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் அப்படின்னு கூட அவர் சொல்றாரு. 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ரோமர் 7:17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ நமக்குள் வாசமா இருக்கிற பாவம் அப்படின்னு சொல்லும் போது பாவ சிந்தனையே, பாவ சிந்தனை தான் நம்ம என்ன பண்றோம், நல்லது செய்ய விட விடாது, புது சிருஷ்டில வளர விடாது இந்த பழைய சிருஷ்டி. அதுல 20ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கும்போது ரோமர் 7:20, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படி அந்த பாவம்னா பாவ சிந்தை, இந்த பழைய சிந்தை அப்படின்னு கூட நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ இந்த பழைய சிந்தையை நாம் எப்படி ஒழிக்கிறது, எப்படி சரி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்படி சத்திய வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்பது மூலம், தியானிப்பதன் மூலம், வாசிப்பதன் மூலம் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியுங்க, இந்த சத்திய வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டுதான் நம்ம சரி செய்ய முடியும், புது சிருஷ்டியில வளர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. பாருங்க, தேவன் ஆதியில வான அந்த சிருஷ்டிப்புல நம்ம பார்க்கிறோம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம், அது கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். ஆதியாகமம் 1 முதலாம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். தேங்க்யூ பிரதர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவி ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எப்படி இருந்துச்சான், பூமி ஒழுங்கின்மை, வெறுமை, இருளா இருந்துச்சான். அப்போ தேவன் பூமி மேல் இருந்த அந்த இருளை அந்த வெளிச்சத்தை கொண்டுதான் சரி செய்கிறார். ஏன்னா பூமி எப்படி இருக்குது, ஒழுங்கின்மையா இருக்கு. அதாவது there is orderliness and emptiness அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு ஒழுங்கின்மையா இருக்கு, படைச்சிட்டாரு. படைச்சு பார்க்கும்போது ஒழுங்கின்மையா வெறுமையா ஒரு இருளா இருக்குது. அப்போ அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்றது, என்ன செய்கிறாரு, வெளிச்சத்தை கொண்டுதான் அதை சரி செய்யறாருன்னு பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த ஒழுங்கின்மைய, அந்த சரியில்லாதத, ஒரு ஆர்டர் இல்லாதத, ஒரு வெறுமையா இருக்கிறத வெளிச்சத்தை கொண்டுதான் தேவன் சரி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்பனா வெளிச்சம் வந்த பிறகுதான் பூமி நிலைப்பாடே என்னன்னு தெரியுது சகோதர சகோதரி. அப்போ அந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம். வெளிச்சத்தை கொண்டு அவர் சரி செய்தார் என்று பார்க்கிறோம். வெளிச்சம் வந்த பிறகுதான் பூமி நிலைப்பாட்டையே அவர். அப்போ நம்ம கூட என்ன சகோதர சகோதரி, நம்மில் உள்ள அந்த பழைய சிருஷ்டிய, அந்த பழைய ஜென்ம சுபாவத்தை சத்திய வசனத்தின் வெளிச்சத்தை கொண்டு நாம கிறிஸ்து மூலமாக சரி செய்ய வேண்டும் என்று கூட நாம பார்க்கிறோம். ஏன்னா அந்த வெளிச்சம் வந்த பிறகுதான் நம்ம இவ்வளவு நாள் என்ன ஒழுங்கா இருந்திருக்கோம், என்ன யோகிதையில இருந்திருக்கோம் நமக்கு தெரியும், இல்லைங்களா? அப்படிதானே இருந்தோம் ஒரு காலத்துல. இந்த வெளிச்சம் உள்ள போக போக, சத்திய வெளிச்சம் போக போகதான் நம்ம அந்த புது சிருஷ்டியினுடைய ஒரு மேன்மையே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சத்திய வெளிச்சத்தை கொண்டு புது சிருஷ்டியில நாம வளரணும்னா வசனத்தினாலதான் நம்ம வளர முடியும் அப்படின்னு கூட பார்க்கணும். அப்போ புது சிருஷ்டியில நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்து
பழைய சிருஷ்டின் குணலட்சணம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய சிந்தனை புது சிந்தனையாக, ஒரு புது சிருஷ்டிக்கு உரிய ஒரு சிந்தனையாக அது இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்ம பார்க்கிற பாடத்தின் தலைப்பு 2 விதமான சிந்தனைகள். அப்படின்னா நம்முடைய சிந்தனை ஒரு புது சிருஷ்டிக்கே உரியதான ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஒரு முக்கியமான விஷயம் இங்க நம்ம கவனிக்கணும், நம்ம எல்லாம் கவனிக்கலாம். அதாவது சிந்தனைகள் 2 விதமான சிந்தனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிந்தனை வேறு, சிந்தை வேறு. நல்லா கவனிக்கணும். சிந்தனை வேறு, சிந்தை வேறு. சிந்தனைனா நம்ம பார்த்தோம், நம்ம யோசனை, நம்ம தாட்ஸ், நம்ம எண்ணங்கள், நாம நினைக்கிறது, இது சிந்தனை. சிந்தை என்பது நம்முடைய இருதயம், நம்முடைய மைண்ட், நம்முடைய உள்ளம் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு எய்ம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஆர்வம், அது சிந்தை. பிலிப்பியர்ல கூட படிப்போம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்ப கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்தது? பூமிக்கு வந்த நோக்கம், தேவன் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும், அந்த ஈடுபலியை செலுத்தணும். இதுதான் அவருக்குள்ள இருந்தது. ஒன்று செய்ய வேண்டும், முடிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தை. அப்போ சிந்தனை வேறு, சிந்தை வேறு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, இப்போ 2 சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர்கிட்ட பேசியிருக்கார். ஒரு மனுஷன் அப்படி எடுத்துக்கலாம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட பேசும்போது, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் நேரா பேசுறோம். என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, உங்க வேலையெல்லாம் எப்படி இருக்கு, உங்க ஊழியம் எப்படி இருக்கு, உங்க லைஃப் அப்படி ஏதோ நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்படி ஒருத்தர் இன்னொருவர் பேசும்போது பேசுகிறவர் ஒருத்தர், அதை கேட்கிறவர் ஒருத்தர். அப்படி ஒரு கான்வர்சேஷன் போகும்போது கேட்கிறவரு எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தாருன்னு வைங்க. கேட்கிறவரு ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் கேட்கிறாரு. அப்போ ஒருத்தர் பேசுறதை இன்னொருத்தர் கேட்கும் போது அவர் எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உடனே சொல்லுவோம், என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, எதையோ யோசிக்கிறீங்க, ஏதோ ப்ராப்ளமா, ஏதோ பிரச்சனையா, நம்ம கேட்கலாம், கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? நான் பேசுறது புரியுதுங்களா? சிந்தனைக்கும் சிந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ நாம ஒருத்தர்கிட்ட பேசும்போது கேட்கிறவரு சரியா கேட்காம அவர் ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தா நாம கண்டுபிடிச்சிடலாம், இவர் ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல இருக்காரு, ஏதோ பிரச்சனையில இருக்காரு, எதையோ யோசிக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சலாமே தவிர அவர் எதை யோசிக்கிறார் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது சகோதர சகோதரி. புரியுதுங்களா? ஏதோ யோசிக்கிறாரு, ஏதோ டிஸ்டர்பா இருக்கு, அது கண்டுபிடிக்கலாம். ஆனா என்ன யோசிக்கிறாரு என்றத நம்மால கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் சிந்தை. அந்த சிந்தையை நம்மளால கண்டுபிடிக்கணும். அவர் சிந்தை ஏதோ யோசிக்கிறாருன்னு தெரியும், ஆனா என்ன யோசிக்கிறார் என்பதை ஒரு மனுஷர் யோசிக்கிறது ஒரு மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது என்று பார்க்கிறோம். ஆனா மனுஷனால சிந்தைய அறிய முடியாது, ஆனால் தேவனால முடியும். தேவனாலும் இயேசு கிறிஸ்துனாலையும் சிந்தனையும் அறிய முடியும், சிந்தையையும் அறிய முடியும். அவங்க 2 பேர்ல 2ஐயும் அறிய முடியும். அதே நேரத்துல இன்னொருத்தனாலையும் அறிய முடியும். அவனை பத்தி இப்போ நமக்கு வேண்டாம். அப்போ பாருங்க, சிந்தையை குறித்து தேவனாலும் இயேசு கிறிஸ்துவாலும் மட்டும் அவர்களால அறிய முடியும். அப்போ சிந்தை என்பது இருதயம், மைண்ட், அதை அறிய முடியும்னு பார்க்கிறோம். உதாரணத்துக்கு கூட ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:9. வாசிக்கிறீங்களா? பிரதர் கேக்குதுங்களா பிரதர்? கேக்குது சிஸ்டர். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி.
கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். பாருங்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் எல்லாம் அறிகிறார். சாலமோன், அதாவது தாவீது ராஜா சாலமோனுக்கு கொடுக்கிற ஒரு அட்வைஸ். என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து, உன் பிதாவின்னா அவர் தன்னை பத்தி சொல்றாரு. நான் எந்த தேவன் கிட்ட நெருக்கமா உண்மையா இருந்தேனோ, எப்படி எந்த அளவுக்கு நான் தேடினோ, அதே மாதிரி நீ அவரை அறிந்து, பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவை செய், அவருக்கு தொண்டு செய். ஒண்ணு சேவிக்கணும், இன்னொன்னு அவருடைய வேலையை செய்யணும். அவருடைய அனுபவத்தை இங்க சொல்றார். தாவீதுடைய அனுபவத்தை தன் குமாரன் சாலமோன் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்களையும் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் விடுவார். இது அன்று தாவீது சாலமோனுக்கு மட்டும் சொல்லலைங்க, இன்னைக்கு நமக்கும் சொல்றேன். அப்போ நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தையையும் அறிகிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம அவரை அதிகமா நம்ம தேடணும். நம்ம என்ன யோசிச்சாலும் எதை செய்வதற்கு முன்பு அவரை தேடணும், அவரை விடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ தேவனாலும் குமாரனாலும் கூட அந்த சிந்தையெல்லாம் நம்ம மனுஷன் என்ன யோசிக்கிறான்றத அறிய முடியும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனம். லூக்கா 5, 21 மற்றும் 22. லூக்கா 5ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, 22ஆம் வசனம், அதாவது லூக்கா 5:21 சொல்றாரு. அப்போது வேத பாரகர் பரிசேயர் யோசனை பண்ணி யோசிக்கிறாங்க. இவர் தேவதூஷணம் சொல்றாரு, தேவதூஷணம் சொல்லுகிற இவர் யாரு? தேவன் ஒருவர் என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள யோசிக்கிறாங்க. உடனே இயேசு 22ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? அவங்க யோசனை பண்ணும் போதே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத கிறிஸ்து தெளிவா சொல்லிடுறத நாம பார்க்கிறோம். அதே லூக்கா 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய, அது நமக்கு தெரியும் அந்த வசனங்களை, அதை நீங்க படிச்சுக்கோங்க. லூக்கா 6:7-8. அப்போ அவர்கிட்ட எந்த சூழ்நிலையும் இந்த பரிசேயர் சரிசேயர் பின்னாடியே சுத்துவாங்க. அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணோம். அப்போ அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அப்படின்னு கூட நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதே லூக்கா 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 16-17 வசனங்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பரிசேயர் சதுரிய உங்களுக்குள்ள ஒரு சின்ன யோசனை பண்ணும் போதே கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத அவங்கள தெளிவுபடுத்துவாரு. ஏன் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம் என்றால், தேவனாலும் குமாரனாலும் சிந்தனையும் அறிய முடியும், சிந்தையை ஒரு மனுஷர்களுடைய சிந்தையும் அறிய முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்க எல்லாம் பேசுறதுக்கு முன்னே கிறிஸ்து சொல்லிடுறாரு. அவங்க நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய சிந்தையை அறிந்து அவர் சொல்லிடுறாரு என்று கூட பார்க்கிறோம். அப்போ தேவனிடத்திலும் கிறிஸ்துவனிடத்திலும் நாம ஒன்னையும் மறைக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்வாருங்களா, நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு என்னது தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறான்னு கூட சொல்வார். அப்போ சகோதர சகோதரிகளை, 2 விதமான சிந்தனைகள் என்ற தலைப்பிலே பார்க்கும்போது
ஒரு முக்கியமான காரியம் நம்ம இன்னொரு முறை இதை கவனிக்கணும். அதாவது நாம பேசக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகளை காட்டிலும் நம்முடைய சிந்தனைகள் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று கூட பார்க்கிறோம். நம்ம என்ன வேணா பேசலாம், பைபிளை பத்தி, தேவனை பத்தி, குமாரனை பத்தி, வசனங்களை பத்தி பேசலாம், கிரியைகளை காட்டலாம், செயல்களை காட்டலாம். இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, இவை எல்லாவற்றை பார்க்கிலும், நம்முடைய கிரியையை பார்க்கிலும், விசுவாசத்தை பார்க்கிலும் நம்முடைய சிந்தனைகள் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணம், நம்ம யோசிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் முக்கியமானதா இருந்தா கூட நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகள், நம்ம தாட்ஸ் எப்படி இருக்கிறதுனா, நாம எப்படி சொல்லுவோம், நாம கொடுக்கக்கூடிய ஆலோசனை காட்டிலும், சில பேருக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுப்போம், சில செயல்களை காட்டி, கிரியை காட்டிலும் வலிமை மிக்கது எதுனா நம்முடைய சிந்தனை. ஏன்னா அந்த சிந்தனைய மீறி சிந்திக்காம நாம செயல்படுவது, சிந்திக்காம சில பேச்சுகளை பேசுவது, சிந்திக்காம சில காரியங்களை செய்யறது அது விபரீதத்துல முடியுதான். அதான் பாருங்க, நம்ம யோசனையெல்லாம் விட, நம்முடைய கிரியையை விட, நம்ம செய்கைகளை விட, நம்ம யாருக்கா கொடுக்கிற அட்வைஸை விட நம்முடைய சிந்தனை ரொம்ப முக்கியமானது என்று பார்ப்போம். நம்ம கூட இப்போ கேஷுவலா சொல்லுவோம் சில பேர்த்த, ஏன்பா கொஞ்சம் யோசிச்சு, என்ன பிரதர் யோசிச்சு பேசிடக்கூடாதா, கொஞ்சம் நிதானிச்சு சிந்திச்சு பேசக்கூடாதா, இப்படிலாம் சொல்லுவோம். வார்த்தையை கொட்டிடாதீங்க, வார்த்தையை கொட்டிட்டீங்கல்ல அப்படின்னு கூட நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம லைஃப்ல. அப்போ சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதுதான் ஒரு புது சிருஷ்டி. அவசரப்பட்டு பேசுறது, அவசரப்பட்டு செய்யறது, யோசிக்காம சில காரியங்கள் செய்யறது, அதனால வருகிற சில நஷ்டங்கள், மனஸ்தாபங்கள் இல்லைங்களா. அப்போ சிந்தனை எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. நம்மளோட கிரியைகள் காட்டிலும் சிந்தனை அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த சிந்தனை தான் சகலத்திற்கும் ஒரு துவக்கமாக, ஒரு ஆரம்பமாக இருக்கிறதா. சிந்திக்காம அவசரப்பட்டு எந்த காரியம் செய்யறது, பேசுறதோ அது என்னங்க பெரிய விபரீதத்துல கூட முடிகிற வாய்ப்பு இருக்கு. நம்ம அநேக அந்த உலகத்துல பார்த்திருக்கோம், நம்ம லைஃப்ல கூட நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அதுக்குதான் சொல்றாரு, சிந்தித்து செயல்படணும். அதான் சிந்தனைகளே சகலத்திற்கும் ஒரு துவக்கமாக, அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, சிந்தித்து செயல்படுறதுனால செயல்படாத போயிட்டோம்னா அதுதான் ஒரு ஆரம்பமா இருக்கிறது பிரச்சனைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம யோசித்து, வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க, விழித்திருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்க அப்படின்ட்டு அநேக வசனங்கள் நம்ம படிக்கிறோம். ஏன்னா நம்ம பிறப்பிலே பாவம் இருக்கு, பாவ சிந்தனை இருக்கு, நம்ம எல்லாம் அபூர்ணர்கள் இல்லைங்களா. அப்போ இது எப்படி சரிப்படுத்துறது? அதுக்குதான் அடிக்கடி தெளிந்த புத்தி, நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார், அதுக்குதான் கொடுக்கிற. அப்போ சிந்திக்காம நல்ல சிந்தனையோடு யோசிச்சு நாம எந்த செயல செய்ய வேண்டும் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர். அப்ப தேவன் கூட பாருங்க, நம்ம படிச்சோம், ஆதியில தேவன் வானத்தை பூமியெல்லாம் சிருஷ்டித்தாரு. பூமி, வானம், பூமி, வானத்துல இருக்கிற அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அண்ட சராசரங்கள், எவ்வளவோ கோள்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப பூமியில சமுத்திரம் படிச்சிருக்காரு. அப்ப சமுத்திரத்துல என்னென்ன இருக்கணும் அதெல்லாம் படைச்சிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வேணும் வாழ்வாதாரத்துக்கு, இதெல்லாம் தேவன் சிந்திக்கிறதுக்கு ஒத்துமொட்ட சிருஷ்டிப்புக்கு முன்ன அவர் என்ன பண்ணிச்சிருக்காருன்னா, இந்த சிருஷ்டிப்புக்கு எல்லாத்துக்கும் முன்பாக அவர் சிந்தித்து இருக்கிறார். முதல்ல சிந்திச்சிருக்கிறார் தேவன். அது சிந்திச்சு ஒரு டிசைன் பண்ணி அதை அப்படியே கொண்டு சிருஷ்டிப்புல கொண்டு வர தேவன். அப்போ சிருஷ்டிப்புல வருவதற்கு முன்பு ஒரு சிந்திக்கிறார். பூமி எப்படி இருக்கணும், வானம் எப்படி இருக்கணும், சூரியன் எப்படி இருக்கணும்,
நட்சத்திரம் எவ்வளவு சைஸ்ல இருக்கணும், பூமி எந்த அளவுக்கு எந்த ஸ்பீட்ல ஓடணும், இவ்வளவுதான் ஓடணும், இதுக்கு மேல ஓடக்கூடாது, பகல்ல தான் சூரியன் வெளிச்சம் கொடுக்கணும். இப்படி எல்லாம் அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பு அண்ட சராசரங்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பு அவர் சிந்தித்து இருக்கிறார், சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார், சிந்தித்து அவை எல்லாவற்றையும் கொண்டு சிருஷ்டிப்பில் கொண்டு அதாவது அங்கங்க வச்சிருக்கிறார் என்று கூட நாம பார்க்கிறோம். அதுதான் பாருங்க அவருக்கு என்ன பேருன்னா, வாசிக்கலாம் எரேமியா 32:19. எரேமியா 32 19. எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. தேங்க்யூ சிஸ்டர். போதும் பாருங்க, யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமா இருக்கிறார். அந்த 2 லைன் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப தேவன் தான் என்ன சிருஷ்டிக்க வேண்டும், எதுதெல்லாம் மனுஷனுக்கு தேவை அப்படின்றத முதல்ல சிந்திச்சு செயல்பட்டு அதை டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் சிருஷ்டித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதேதான் எரேமியா எழுதுறாரு 32:19. யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். ஒரு மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்கு கூட என்னென்ன தேவை, எப்படி எப்படி எந்தெந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எந்த வயசுல எதை கொடுக்கணும் அப்படிலாம் கூட அவர் டிசைன் பண்ணியிருப்பார். நாம தான் வாழ்க்கையில கொஞ்ச நேரம் பிரச்சனை சோதனை எல்லாம் வந்துச்சுன்னொன்னு நம்ம தேவனை குறை சொல்ல ஆரம்பிச்சோம். நம்ம வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு, வெயிட் அப்பான் த லார்ட். நம்ம காத்திருக்கணும். உடனே எல்லாம் நடக்காது. பிள்ளைய தருவனாரு 25 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு இல்லைங்களா? மழை பெய்யனாரு 120 வருஷம் கழிச்சு தான் மழை பெய்யுது. தான் தேவன் சர்வ வல்லமை. அவர் யோசனையில் பெரியவர். என்ன எப்போ யாருக்கு என்ன செய்யணும் என்ன கொடுக்கணும், அவர் யோசனை அவருடைய சிந்தனை வேற. அப்படி சிந்திச்சு அவர் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்க முதல்ல சிந்திக்கிறாரு, அதை அப்படியே சிருஷ்டிப்புல கொண்டு வராரு. அவருடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்ததுதான், அவர் நல்ல சிந்தனையோடு சிந்தித்து செயல்பட்டதுதான் தேவன் சிந்தித்து சிருஷ்டிப்பில் கொண்டு வந்ததுல சிலவற்றெல்லாம் என்ன சொன்னாரு, நல்லது என்று கண்டார். அவர் சிந்தித்து செயல்பட்டார். அப்படி சிந்தித்து செயல்பட்டு அவர் சிருஷ்டிப்புல கொண்டு வந்ததுதான் தேவன் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று நாம படிக்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப நாம கூட சிந்தித்து செயல்பட வேண்டும், சிந்தித்து பேச வேண்டும். ஏதோ வாய்க்கு வந்தது, முக்கியமா ஒரு புது சிருஷ்டி பேசக்கூடாது என்று நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏதோ சில சப்ஜெக்ட்ல கூட தவறா என்ன வேண்டாம், சிலவர் பேசும்போது பேசணுன்றதுக்கு ஏதோ பேசின வசனங்கள் சொன்ன வசனங்களை கொண்டு அதை ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணி பேசுறது கூட இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நாம பேசும்போது பவுல் ஒரு இடத்துல எழுதுறாரு, நம்ம ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுல 3 காரியம் இருக்க வேண்டுமா. ஒண்ணு புத்தி, ஒண்ணு பக்தி, ஒண்ணு ஆறுதல். புக்தி, பக்தி, புத்தி, ஆறுதல். இது 3ம் கேட்கக்கூடியவர்களை உணர வைக்கணும் அப்படின்னு பவுல் எழுதுற வசனம். அப்போ சிந்தித்து நம்ம பேசக்கூடிய, சாதாரணமா பேசினாலும் சரி, போதிச்சாலும் சரி, வசனங்களை பேசினாலும் சரி, நம்ம தெரியலன்னா தெரியல, உள்ளதை உள்ளபடி, இல்லதை இல்லதென்று நாம் பேச வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவன் அப்படி சிந்தித்து தான் செயல்பட்டார். அவ்வாறு சிந்தித்து அவர் சிருஷ்டிப்புல கொண்டு வந்ததால் தான், சிந்தித்து செயல்பட்டதுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாம் எப்படி இருக்குங்களா, நேர்த்தியா இருக்குன்னு பார்க்கிறோம். பிரசங்கி 3:11.
பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். சிந்தித்து செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு கூட என்ன ஸ்பீட்ல பூமி ஓடணுமோ ஓடிட்டு இருக்கு. எப்போ மழை வரணும் வருது, வெயில் எப்படி எத்தனை மணிக்கு வரணுமோ வருது இல்லைங்களா? மனுஷன் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கான். அவனோட யோசனை வேறு, வீணான யோசனை. அப்போ தேவன் பாருங்க, அவர் சிந்தித்து செயல்படுறார். அததான் நம்ம பார்க்கிறோம். அதே பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது 3:14 வாசிங்க சிஸ்டர். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்திலே பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்திருக்கிறார். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா தான் நம்மளால தாங்க முடியும் அப்படின்னா, அப்போ தேவன் எந்த அளவுக்கு மனுஷன் தாங்குவான், எதெல்லாம் மனுஷனுக்கு தேவை அப்படின்னு ஒவ்வொன்றையும் கிறிஸ்து மூலமாக செதுக்கி செஞ்சிருக்கிறார். செதுக்கி செஞ்சிருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவுக்கு என்ன பேருன்னா, அவருக்கு ஒரு ஆர்கிடெக்ட். கிறிஸ்துவை கொண்டு இதெல்லாம் செய்யும் போது கிறிஸ்து ஒரு சிற்பாசிரியரா இருந்து மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருக்காரு. அப்போ தேவன் சிந்தித்து செயல்பட்டதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்குது என்று பார்க்கிறோம். நாம கூட அப்போ சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரு? அதே ஆற்றல் தேவனிடத்திலும் கிறிஸ்துவிலும் காணப்பட்ட அந்த ஆற்றல், அந்த சிந்தனை எப்படி நம்ம கிட்ட இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது பாருங்க, அந்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தாரு? அப்போ அது கிரியேஷனா இருந்தா கூட சரி, தம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கை காரியமா இருந்தா கூட சரி, தேவன் எல்லாத்தையும் சிந்தித்து எது நிலை நிற்கின்றதான் அவர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை கூட தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, ஒரு டிசைன் பண்ண வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது, தாவீது சொன்ன மாதிரி, நீ அவரை தேடினால் கண்டறிவாய், விட்டுவிட்டால் அவர் என்றென்றைக்கும் காண மாட்டார். அப்போ அவரை தேடி நம்முடைய வாழ்க்கையை அவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது தேவன் நம்மளை டிசைன் பண்ணும். அதுக்கு நம்ம அவருடைய சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கூட பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு நாம விட்டுவிட வேண்டும், அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கூட நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஆகையால் நாம கூட என்ன பண்ணுவாங்க, தேவனை மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்ப அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை, ஆவியை நமக்கு எப்படி கொடுத்தாரு? தெரிந்த வசனம் ஆதியாகமம் 1:26 நம்ம என்ன படிக்கிறோம்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு 1:26 ஆதியாகமத்துல. அதே 1:27 என்ன பண்றாரு? தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். the image of God, in the image and the likeness of God he created man. In the image and the likeness of God he created man. நம்மோது அப்போ தேவன் தம்முடைய சாயல் நம்மோது அவர்கிட்ட இருந்த அந்த குணலட்சணம், அந்த சிந்தனை, அந்த ஆற்றல், அந்த ஆவி எல்லாத்தையும் அதே அந்த லைக்னஸ், அந்த ஒத்த தன்மை, அந்த ஒற்றுமை, அந்த ஞானம், அந்த நீதி, அந்த அன்பு, இயேசுவிடத்திலும் கிறிஸ்துவிடத்திலும் தேவனிடத்திலும் காணப்பட்ட அந்த நல்ல சிந்தனை, அந்த தூய்மையான சிந்தனை, அந்த தாட்ஸ் மனுஷனை இதோடதான் மனுஷனை அவர் சிருஷ்டித்தார். ஆனா தேவனத்திலும் குமாரத்திலும் காணப்பட்ட அந்த நல்ல சிந்தனை எண்ணங்கள் நாம இடத்த இருக்குதா? எங்க போச்சு?
அப்படி நாமே ஆராய வேண்டும். நாமே யோசிக்கக்கூடியவர்களாக நாம காணப்பட வேண்டும். அப்ப இதெல்லாம் அவருடைய சாயல், அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம், அவருடைய ஞானம், அவருடைய தாட்ஸ், இதோட அந்த ஆற்றல், அந்த ஆவியை கொடுத்து நம்ம கிட்ட இதெல்லாம் நம்ம வளர வேண்டும்னா நம்ம என்ன பண்ண வேண்டுங்க? நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். சத்திய வெளிச்சத்தில், சத்திய வசனத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்பவர்களாய் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய் அதில் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், வளர வேண்டும் என்று நாம பார்க்கிறோம். ஆனா எவ்வளவோ கேட்டோம், இப்படி 3 வேளையும் கேட்கிறோம். பொதுவா இங்க வெட்டிங் ஃபீஸ்ல இது இல்லாம வேறையும் கேட்போம். மீட்டிங்ஸ், கன்வென்ஷனு எல்லாம் கேட்டு கூட நம்முடைய வளர்ச்சி இல்ல, அந்த புது சிஸ்டின் வளர்ச்சி இல்ல, அந்த ஜெனிப்பிக்கப்படுதல்ல. ஏன் ஒரு லேக்னஸ் வருது? இன்னும் அந்த புது சிஸ்டில நம்ம வளரல. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம ஏன் இன்னும் அந்த ஃபுல்பில் ஆகல அப்படின்னும் போது இதுக்கு ஏன் காரணம் தெரியுங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகம் 32:18. உபாகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். இததான் தாவீது குமார் சொல்வார். நீ நினைக்கப்பா, உன் தகப்பனுடைய தேவனை நீ தேடு, நீ அவரை விட்டுறாத. நாம என்ன பண்றோம் சகோதர சகோதரிகளே? நம்முடைய நல்ல இந்த சிந்தனை கெட்ட சிந்தனையா போவதற்கு, புது சிருஷ்டியின் வளர்ச்சியிலே வளராமற் போவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உபாகம் 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்த. அப்பப்போ நம்ம விட்டுறோம், மறந்துடுறோம், கொஞ்சம் கேப் கொடுத்துடுறோம், கொஞ்சம் பிரச்சனைகள் ஏதாவது வந்தா. அதுதாங்க அவர் சொல்றார். அப்ப நம்ம தேவனை குமாரனை மறக்க கூடாது. இந்த தாய் தகப்பனை நம்ம அந்த ஆவிக்குரிய நமக்கு கொடுக்க அந்த நித்திய ஜீவனை கொடுக்க போறவங்களை அவங்க 2 பேரையும் நாம மறக்க கூடாது என்று கூட நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அதையே வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் வசனம், 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். ஏசாயா வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும், தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்கிறவனுக்கு ஐயோ. ஐயோ, ஐயோனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய், தாயை நோக்கி ஏன் பெற்றாய். நாம அந்த கேள்வி, ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டங்கள் வந்துச்சுன்னா நம்மள திராணிக்கு மேல நான் சோதிக்க மாட்டேன், அப்படியே வந்தாலும் உன் கூட நின்று நான் தப்பி வைப்பெல்லாம் சொல்லியிருக்காரு, வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் நம்ம மெருகேட்டும் போது நம்மள அந்த சூடு என்ன பண்றது? பொன்னை போல புடமிடும் போதுன்னா, பொன்னை போல புடமிடுறாருன்னா சோதனை கொடுக்குறாரு, டெஸ்டிங், ட்ரபிள்ஸ், ட்ரையல்ஸ். அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லிடுவோம் சகோதர சகோதரிகளே? ஐயோ, நான் எவ்வளவு பக்தியா இருக்கேன், எவ்வளவு பாட்டு பாடுறேன், எவ்வளவு தேவனுக்கு டைம் கொடுக்குறேன், எனக்கு ஏன் இப்படி? தேவனுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த சிந்தனையே நமக்குள் வரக்கூடாது. அன்பு சகோதர சகோதரி, தேவன் உன்னை ஏதோ ஒண்ணு கொடுக்கிறாருன்னா அதை அவரு வளையிறாரு, இந்த மண்ணாகிய நம்மை அவர் வளையிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் பாருங்க, அதுதான் கொடுக்கிறாரு. அப்போ நம்ம சத்திய வசனத்துல ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் அதுல வளர வேண்டும். அதுக்குதான் நமக்கு இப்படி டெய்லி கொடுக்கிறாரு இல்லைங்களா? பேதுரு கூட எழுதுறாரு, பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. என்ன வசனம்? அப்ப நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். கேட்கிற சத்தியத்துல நாம ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய அப்போ சத்திய வசனத்திலே ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த புது சிருஷ்டியில வளர்ந்து வரும்போது அந்த சிந்தனை ஒரு புது சிந்தனையாக, ஒரு நல்ல சிந்தனையாக நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல
இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது, ராஜ்யத்துல நமக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குது அல்லது எந்த அளவுக்கு நம்ம பங்கு அடைய போறத கூட இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. இந்த நல்ல சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த நல்ல சிந்தனை, புது சிருஷ்டிக்கு ஒரு நல்ல சிந்தனை வேணும். தேவனிடத்திலும் கிறிஸ்துவின் சாயலில் படைக்கப்பட்ட சிந்தனையோடு நாம வளரும் போது அந்த அடிப்படையில தான் பரலோகத்திலேயே நமக்கு நம்மளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்ற பிக்ஸ் பண்ண போறது, அதை நிர்ணயிக்க போறது இந்த சிந்தனை தான். நம்மளோட கிரியைகளை விட இந்த சிந்தனை தான் முக்கியம் என்று கூட நாம பார்க்கிறோம். அப்போ பரலோகத்துல நம்மளுடைய பங்கை நிர்ணயிக்கிறதே நம்முடைய சிந்தனை தான். ஏன்னா நம்ம அந்த சிந்தனை யோசிச்சுதான் எந்த காரியத்தையும் தடால் புடால் செய்யறதோ பேசுறதோ இருக்குது. அப்போ அந்த சிந்தனை ஒரு ஆரம்பமாக, ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்முடைய சிந்தனை, யோசனை, எண்ணங்கள் அடிப்படையில் தான் தேவனுடைய ராஜ்யத்துல நம்முடைய பங்கு இருக்கும். அப்படின்னா நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த ஓட்டத்தை, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நாம ஓட வேண்டும் என்று கூட நாம பார்க்கிறோம் சகோதரி. அப்போ ஒரு நல்ல சிந்தனை, ஒரு மனுஷனுடைய யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையை ஒரு விவசாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா பேசுறாங்க. கவனிக்கலாம். நம்முடைய இந்த மனுஷனுடைய நல்ல சிந்தனையை ஒரு விவசாயத்துக்கு, ஒரு வேளாண்மைக்கு, அதாவது ஒரு அக்ரிகல்ச்சருக்கு கம்பேர் பண்ணி இத பேசுறதா கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு விதைக்கு சம்பந்தப்பட்டு ஒரு ஒப்பிட்டு, நம்முடைய சிந்தனையை ஒரு விதைக்கு ஒப்பிட்டுக்கு இங்க பேசப்படுறத கூட நாம பார்க்கிறோம். அப்போ ஒருவர் ஒரு நல்ல பயிரை, ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய, ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பயிர் நமக்கு வேணும், ஒரு நல்ல ஒரு கனி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நல்ல விதை தான் விதைக்கணும், இல்லைங்களா? அதே போல ஒரு நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை, ஒரு உயர்வான நோக்கங்களை நம்மிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல சிந்தனையை நாம் விதைக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். விதைப்பது என்பது யோசிக்க வேண்டும் கூட நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய நல்ல யோசனையை நல்ல விதைக்கு ஒப்பிட்டு இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதரி. ஏன்னா நல்ல சிந்தனை, ஒரு நல்ல யோசனை, அத ஒரு நல்ல விதைக்கு கம்பேர் பண்ணும் போது, விதை பாருங்க சின்னதுதான், இல்லைங்களா? சின்ன விதை, அதை விதைச்சோம்னா அது என்ன ஆகும்? பெரிய மரமா, செடியாகி மரமாய் முளைச்சு பெருசாயிடும். அதே போலதான் நாம சிந்திக்கிற காரியங்களும் நம்முடைய சிந்தனைகளும் மிக சிறியதாதான் இருக்கும். ஆனால் அது பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய காரியங்களை செய்துவிடும் என்று நம்ம பார்க்கிறோம். அது நன்மையான காரியமா இருந்தாலும் சரி, தீமையான காரியமா இருந்தாலும் பெரிய விளைவுகளை விளைவிக்க கூடும். அப்ப நாம என்ன பண்ணோம்? நல்ல சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும், விதைக்க வேண்டும் என்று கூட நாம பார்க்கிறோம். அப்ப நாம எதை விதைக்கிறோமோ, விதைக்கிறோம்னா நம்ம எதை யோசிக்கிறோமோ, நம்ம சிந்திக்கிறோமோ, அதை தான் நாம எதை யோசிக்கிறோமோ அதைதான் அததான் பவுல் எப்படி சொல்வார்னா, நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்கன்றாரு. வாசிக்கலாம். கலாத்தியர், தெரிஞ்ச வசனம் 6, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8 வசனம், இல்லைங்களா? நம்ம மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8 வசனம். 7 மற்றும் 8ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்பவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். ஓகே பிரதர். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
பாருங்க. அப்போ மனுஷன் எதை சிந்திக்கிறானோ, அதாவது எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சிந்தனை சில நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளாக கூட மாறும் இல்லைங்களா? அப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். இப்ப எதை யோசிக்கிறானோ, எதை சிந்திக்கிறானோ, எதை யோசிச்சு பேசுறானோ அதன் விளைவுதான் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம யோசிக்காம பேசக்கூடிய வார்த்தைகளை கூட இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாருன்னா, மத்தேயு 12:34-36 வசனம் நோட் பண்ணிக்கோங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அந்த வசனம் நீங்க உங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. மத்தேயு 12:34-36. அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ யோசிக்காம பேசுற காரியங்கள், அப்ப எதை பேசுறோமோ அதன் பலன் தான் நமக்கு கிடைக்கும். நன்மையான நல்ல பண்புகளை பேசினா அதற்கேற்ற பலன் கிடைக்கும் இல்லைங்களா? அதைதான் பவுல் ஒரு விதை கம்பேர் பண்ணி சொல்றான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்னு. அப்போ நம்ம பேசுற வார்த்தைகளை வச்சுதான் நம்ம நீதிமானா குற்றவாளியா என்று கூட தீர்மானிக்கப்படும் என்று கூட கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்வாரு. அப்போ நம்ம நீதிமான்கள் என்று நாம தீர்க்கப்பட்டால் நாம எப்படி இருப்போம்? பேசுகிற வார்த்தையின் மூலம், சிந்திக்கிறது மூலம் நம்ம நீதிமானா நம்ம குற்றவாளியான்றதை நிர்ணயிக்கிறது கூட அந்த சிந்தனை தான் அப்படின்னு, சிந்தித்து செயல்படாத வரை உள்ள காரியங்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 12:37. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ முதல்ல 12:34-36 பார்த்தோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப நாம என்ன நினைக்கிறோமோ இருதயம் சிந்தனையில தான் பேசுறோம். அப்ப இங்க என்ன சொல்றாரு? நீதிமான் குற்றவாளி நிர்ணயிக்கிறதே யாருங்க? நம்முடைய வார்த்தை தான் இல்லைங்களா? 12:13 இப்ப நம்ம படிக்க கேட்டோம். நம்மள நிர்ணயிக்கிறது எதுங்க? இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வாசம். மத்தேயு 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நம்ம நீதிமானா குற்றவாளியான தீர்க்கப்படுவதே எது? நம்ம யோசிக்காம நம்ம சிந்திக்காம பேசுறதுனால நாம ஒரு வேலை நீதிமானன்னு நாம நிர்ணயிக்கப்பட்டால் அதன் பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல நாம படிக்கிறோம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறது காது உள்ளவன் கேட்க கடவன். நாம நீதிமானா தீர்மானிக்கப்பட்டா எப்படி இருப்போமா? பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல. சூரியனை போலன்னா என்ன அர்த்தங்க? நம்முடைய நீதியின் சூரியன் யாரு? நம்ம ஆண்டவராக இயேசு. அவரை போல நாமும் பிரகாசிப்போம் அப்படின்றதுதான் இங்க நம்ம ஆண்டவர் சொல்றதா நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்படின்னா மாம்சத்தின்படி நாம சிந்திச்சா அதன் விளைவு அழிவு. ஆவின்படி நாம சிந்தித்தால் நித்திய ஜீவன் என்று கூட நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இப்போ பாருங்க, ஒரு இயேசு கிறிஸ்து இந்த ஊமை பத்தி பேசுவார் இல்லைங்களா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 3-9 வரைக்கும் உள்ள வசனங்கள் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அநேக ஊமைகளை பேசும்போது அந்த விதைக்கிறனுடைய விதைய ஊமைய அவர் பேசுவார் இல்லைங்களா? மத்தேயு 13ல 3-9 வரைக்கும் நீங்க பேசிட்டே வரும்போது அதுல சில விதைகள் எங்க விழுந்தது? வழி அருகே. சில விதைகள் மண் இல்லாத கற்பாறை இடங்கள். வெயில் ஏறினோன்னா அது என்னாச்சு அப்படின்னு நல்லா சொல்வாரு. சில விதை முள்ளு இடங்கள் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டுச்சு அப்படின்வாரு. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100, சிலது 60, சிலது 30 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஊமையை பார்க்கும்போது 8ஆம் வசனம் சொல்றாரு, நல்ல நிலத்தில் விழுந்த சில விதைகளில் எல்லா விதைகளும் பலன் தந்ததா அப்படின்னு பார்க்கும்போது
8ஆம் வசனம் என்ன சொல்றாரு? மத்தேயு 13:18 சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100, சிலது 60, சிலது 30. விழுந்த அத்தனையிலுமே அத்தனை விதைகளும் விழுந்திருக்கு. சிலதுதான் 100 கொடுத்திருக்கு, சிலது 60, சிலது 30. ஆனா விழுந்த இடம் எதுங்க? நல்ல நிலம். அதுக்கு முன்ன அந்த கற்பாறை, முள்ளுச்செடி, வெளியே வழி அருகே அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விழுந்ததெல்லாம் ஒரு ஒரு வகையில அதெல்லாம் நாசமா போயிடுச்சு. எதுவுமே வேலைக்கு ஆகல, தேரல. ஆனா நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் கூட எப்படி பலன் தந்துதா? இந்த 100, ஒன்னு 60, ஒன்னு 30. நல்ல விதை தானே. நல்ல விதத்துல விழுந்த விதைகள் எல்லாமே நல்லது தானே கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? எல்லாமே ஏன் 100% கொடுக்கல? நம்ம அதை சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரி. கெட்ட இடத்துல, வழி அருகே, முள்ளுள்ள இடங்கள்ல கற்பாறை விழுந்தது எல்லாமே போச்சு. அப்ப நல்ல இடத்துல விழுந்தது எல்லாமே நல்லதுதானே வந்திருக்கணும். எல்லாமே 100% ஏன் கொடுக்கல அப்படின்னா, எல்லாமே 100% கொடுக்க முடியாது. அதுக்குதான் தேவன் உடைய வார்த்தைகள் நாம நல்ல நிலத்துல இருந்தா கூட இந்த கெட்ட சிந்தனை நம்மள, இந்த பழைய பழைய சிருஷ்டி நம்மள வளர விடாது. நாம 100% கொடுத்தாதான் அது கவுண்டபிள். நாம அதை சிந்திக்க வேண்டும் சகோதரர். 100% கொடுக்கணும். நல்ல நிலத்துல விழுந்தா கூட 100% கொடுக்கணும். அதுதான் கவுண்டிங்ல வரும்னு பார்க்கணும். ஏன்னா நிலம் எப்படிங்க? இயேசு கிறிஸ்து அருமையா பேசுறேன் இல்லையா? நிலம் உலகம். அப்ப இந்த உலகத்துல இருந்து நம்மை அழைத்து பிரித்து தெரிந்து கொண்டு நல்ல விதையை, அதாவது நல்ல சத்தியத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிறார். அப்படி கேட்கிற அந்த சத்தியத்துல நாம வளரும்படி பலன் தரோமா, இல்ல நல்ல சிந்தனையை விதைக்கிறோமா, அல்லது நல்ல சிந்தனை சிந்திக்கிறோமா அப்படின்றதை நம்மை நாமே நிதானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும் சகோதர சகோதரி. நல்ல சத்தியத்தை தான் கொடுத்திருக்கிறார். நிலம் உலகம் போது உலகத்துல இருந்து நம்ம தனியா எடுத்து நல்ல விதைகளை கொடுத்துட்டு வராரு இல்லைங்களா? விதைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். லூக்கா 8:11 படிக்கிறோம், விதை தேவனுடைய வசனம். அப்போ மார்க் 4:14 படிக்கிறோம், விதைக்கிறவர், வசனத்தை விதைக்கிறவர் யாரு? நமக்குள் விதையை, அந்த வசனத்தை விதைக்கிறவர் யார்? அந்த நல்ல விதையை மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள விதைத்தால்தான் நம்ம கிறிஸ்துவின் சிந்தையில வளர முடியும். அப்ப கிறிஸ்து கொடுத்த அந்த விதை, அந்த நல்ல சிந்தனை நாம ஒவ்வொரு நாளும் விதைக்கணும். நம்ம விதைக்கணும் கேட்கிற சத்தியத்துல அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நமக்குள்ள மனுஷகுமாரன் தான் அதை விதைக்கிறார். ஒரு நல்ல நிலமா அந்த உலகத்துல இருந்து நம்மளை தெரிஞ்சு கொண்டு வந்து நல்ல சத்தியங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். அப்போ நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்று நாமே யோசிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் சகோதர சகோதரி. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் நமக்கு நல்ல அறிவை புகட்டும், நல்ல ஒழுக்கங்கள், போதனைகள், தேவனுடைய நல்ல சிந்தனைகளை ஒரு தொகுப்பாக நமக்கு எப்படி கொடுத்திருக்காரு? நம்ம புது சிருஷ்டியில வளரணும், நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள், நல்ல தாட்ஸ் இருக்கணும், நல்ல யோசனை இருக்கணும் மனுஷனுக்கு அப்படின்ட்டு தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அவரு நம்ம நல்ல அறிவை அடையறதுக்கு, நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு, அவருடைய போதனைகள், அந்த வார்த்தைகள் தேவன் என்ன பண்ணிருக்காரு? அவருடைய மொத்த சிந்தனையை அவர் யோசித்ததை எப்படி கொடுத்திருக்காருன்னா, நமக்கு ஒரு புத்தக வடிவில நமக்கு கொடுத்திருக்காரு. ஒரு புத்தகமாக, ஒரு வேத புத்தகமாக, பரிசுத்த வேத புத்தகமாக நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறது. இதெல்லாம் தேவனுடைய சிந்தனை. அவர் யோசிச்சது மனுஷனுக்கு தேவை. மனுஷனுக்கும் சரி, தேவ தூதர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, சிருஷ்டிப்புகளுக்கும் சரி, எல்லாம் ஒரு புத்தக வடிவில் ஒரு வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த வேதம், நாம வச்சிருக்கிற அந்த பரிசுத்த வேதம் பரிசுத்தமானவரினுடைய பரிசுத்தமான வார்த்தைகள் அடங்கிய பரிசுத்த வேதம். அந்த வேதம், அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கு.
எபிரேயர் படிக்கிறோம் இல்லைங்களா? 6ஆம் அதிகாரம் 6ஆம் 4. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த கணுக்கையும் நூலையும் அறுக்கிறது அது. இல்லையா? அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகள் நிறைந்த வசனத்தை தேவன் நமக்கு ஒரு புத்தக வடிவில கொடுத்திருக்கார். அப்ப நம்ம டெய்லி அதை வாசிக்கணும் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையானது 4:12 எபிரேயர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. யோசனை நினைவுலாம் வந்துச்சுங்களா? ஒரு புத்தக வடிவில நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம டெய்லி படிக்கணும். நம்ம வேதத்தை டெய்லி படிக்கணும் சகோதர சகோதரி. அதை விட ஒரு கைட்னஸ், நமக்கு ஒரு பலப்படுத்துகிறது வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. என்னதான் மனுஷர்கள் யோசனை கொடுத்தாலும் பலப்படுத்தணும். வேதத்தை நாம் ஜெபம் செய்து படிக்கும் போது அது நம்மளை தேற்றும் அவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகள். நீங்க எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு நோய், எதுவா இருக்கட்டும், அது நாம படிக்கும் போது இந்த வார்த்தைகள் நம்மளை தேற்றும். நம்முடைய பரிசுத்த வேதாகம் தேவனுடைய ஒரு சிந்தனையாக இருப்பதனால் இது மற்ற புத்தகங்களை விட காட்டிலும், மற்ற வேதங்களை காட்டிலும் வித்தியாசப்பட்டதாக இருக்கும். மற்றதெல்லாம் வெறும் வேதம் தான். இதுக்கு வேதம், அதோட வேதம், இன்னொன்னுமோ வேதம். நம்முடைய வேதம் தாங்க பரிசுத்த வேதம். இதை நாம டெய்லி படிக்கணும். தேவன் தன்னுடைய யோசனைகளை, நாம் சிந்தனைகளை நாம் டிசைன் பண்ணி இந்த வார்த்தைகளை புத்தகமாக, வேத புத்தகமாக, பரிசுத்த வேத புத்தகமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு என்று நாம பார்க்கிறோம் சகோதரர். அவருடைய சிந்தனைகள் தான் அந்த புக்ல இருக்கு. அவருடைய திட்டம், அதுல மனுஷன் நம்மளுடைய திட்டங்கள் இருக்கு, நம்முடைய தேவைகள் இருக்கு, நம்முடைய வாழ்வாதாரம் இருக்கு, நம்ம எப்படி ஒழுக்கமுள்ள பண்புள்ள வாழ வேண்டும் என்பது இருக்கு. அதை பார்க்கிறோம். அப்புறம் அவருடைய நினைவுகள் எல்லாம் அதுல இருக்கு. ஏசாயால கூட படிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் பூமியில உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல, பூமியை காட்டின வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் நினைவுல உயர்ந்திருக்கிறது. நம்ம ஏசாயா 55 படிக்கிறோம் 8-9. அப்படின்னா தேவன் தம் சிந்தனைகளை ஒரு புத்தக வடிவில வேத புத்தகமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகள். அந்த புத்தகத்தை, அந்த வேத வார்த்தைகளை நாம் தினமும் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். கேட்பவர்களாய் மட்டும் இல்லாமல் வாசித்து தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது நமக்கு எப்படி, அது எதை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கும்போது, அந்த வேத புத்தகம் தேவன் எப்படி அதை வச்சிருக்காருன்னா, பாவத்தை குறித்து தேவன் என்ன சிந்திக்கிறார், தூதர்களை குறித்து அவர் என்ன யோசிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சிந்திக்கிறார், உயிர்த்தெழுதலை பற்றி அவர் என்ன சிந்தித்தார், துன்மார்க்கரை பற்றி அவர் என்ன சிந்தித்தார், இது எல்லாமே வேதத்துல இருக்கிறத நாம வாசிக்கிறோம் சகோதர சகோதரி. அப்படின்னா இந்த வேத புத்தகங்களை நாம எந்த சிந்தனையோடு வாசி, புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணோம், நல்ல சிந்தனையோடு. எல்லாமே ரெண்டு இருக்கு, நல்ல சிந்தனை இருக்கு, கெட்ட சிந்தனை. அது கூட கொரிந்து பட்டணத்துல ஒரு பிரச்சனை வரும்போது பவுல் ஒண்ணு எழுதுவார் அந்த கொரிந்து ஜனங்களுக்கு. 1 கொரிந்தியர் 3:6 அந்த ஜனங்களுக்கு அவர் எழுதும் போது, அதுவரை சொல்லப்படாத நல்ல சிந்தனைகளை, நல்ல விதைகளை தான் அவர் விதைச்சார். அது வரைக்கும் அவங்க எப்படி எப்படியோ இருந்தாங்க, ஏதோ சத்தியத்தை கேட்டுட்டு. அததான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நட்டேன் அப்படின்னு சொல்றார். பின்பு அப்போலோ அதுக்கு நீர் பாய்ச்சினார். நீர் பாய்ச்சின பின்பு அப்போலோ அவரு அதை இன்னும் ஒரு ஊக்குவிக்கிறது இந்த ஜனங்களுக்கு. அப்போ நல்ல ஒரு கனி தரும்படி அவங்களை ஊக்குவிக்கிறார். இவர் சத்தியங்கள்ல அவங்கள வளர்க்கிறாரு, நல்ல சிந்தனைகளை, நல்ல விதை யோசனைகளை கொடுத்து விதைக்கிறாரு. அப்போ அப்போலோ பவுல் விதைக்கிறாரு. அப்போலோ நீர் பாய்ச்சினன்றது இன்னும் கொஞ்சம் அவங்களை என்கரேஜ் பண்றது, ஊக்குவிக்கிறது சத்தியத்துல. அதை பின்பு என்ன தொடர்ந்து அதை என்ன படிக்கிறோம் 1 கொரிந்தியர் 3:6. ஆகவே விதைகளை விதைப்பது சிந்தனைகளை சிந்திப்பதை குறிப்பதாக இருக்குது.
அப்போ அவரு நட்ட அப்போலோ நீர் பாய்ச்சினாரு. காலப்போக்குல தேவன் நல்ல பலன் தரும்படி, கனி தரும்படி தேவன் வளர செய்கிறார் அப்படின்னா, அவர் நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினாரு, விளைய செய்கிறவர் தேவன் அப்படின்னு சொல்லும்போது, நாம ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். விதைக்கும் போது வார்த்தைகளை நம்மளை ஊக்குவிக்கும் போது தேவன் நம்மளை வளரும்படி செய்வார். நல்ல பலன்களை, கனிகளை தரும்படி, புது சிருஷ்டியில் வளரும்படி தேவன் செய்வார், வளர செய்வார் என்று கூட நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரி, அப்போ விதை சிந்தனையில் எப்படி ரெண்டு இருக்கு, அது எதுலோட கம்பேர் பண்றாங்கன்னா, விதைகள்லயும் ரெண்டு இருக்கு. நல்ல விதைய நல்ல உணவு வகைகளை, நல்ல பூக்களை விளைக்கக்கூடிய விதைகள் உண்டு. அதே நேரத்துல அந்த நல்ல செடிகளுக்கு, நல்ல விதைகளுக்கு கேடு உண்டாக்கும் முள்ளுகள், விஷ செடிகள் மற்றும் கனிகளை, விஷக்கனிகளை உண்டாக்கும் தீமையான விதைகள் கூட இந்த பூமியில இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல இரண்டு விதமான சிந்தனைகள் இருக்கு. எப்படி இரண்டு விதமான விதைகள் இருக்கோ, நல்ல விதை நல்ல கனிகளை, நல்ல வகை பூக்களை, நல்லதை கொடுக்கும். கெட்டது விஷ செடிகளையும், விஷ ஒரு கேடு உண்டாக்கும், தீமை உண்டாக்கும் செடிகளையும், பழங்களையும், கனிகளையும் உண்டாக்குற விதத்திலும் ரெண்டு விதைகள். அதே போல இரண்டு விதமான சிந்தனைகள் உண்டு. நல்ல சிந்தனைகள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில நல்ல சிந்தனைகள் அப்படின்னு சொல்லும்போது, நீடிய பொறுமை, தாழ்மை, சாந்தம், கனிவு, விசுவாசம் போன்ற நல்ல குணங்களை வளர செய்கிறது, வளர செய்கிற சிந்தனைகள். ஆனா கெட்ட சிந்தனைகளோ பொறாமை, வஞ்சனை, பகை, புறங்கூறுதல் மற்றும் பல தீமையான குணங்களை அது வளர செய்கிறது என்று கூட நாம பார்க்கிறோம். வசனம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரை உள்ள வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க. ஆகவே சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுக்குரிய சித்தத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு இசைவில்லாத சிந்தனைகளாக நம்முடைய சிந்தனைகள் காணப்படும் என்றால் அது உலகத்தின் ஆவியை பெற்ற சிந்தனைகள். கவனிக்கலாம். தேவனுடைய சித்தத்திற்கு இசைவில்லாத சிந்தனைகளாக நம்முடைய சிந்தனைகள் காணப்படும் என்றால் அது உலகத்தின் ஆவியை பெற்ற சிந்தனைகள். அவைகளை நாமே நமக்குள் விதைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு தான் நம்ம எதை செய்தாலும் பேசினாலும் எல்லாமே நம்முடைய யோசனை, எல்லாம் சிந்தனைகள்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு இருக்க வேண்டும். இப்ப தேவன் நம்ம எப்படி சிருஷ்டித்தார் என்று நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்மில் காணப்பட்ட சிந்தனையும் அந்த குணலட்சணம் தேவனிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒத்த ஒரு சிந்தனையாக, யோசனையாக, செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று கூட நாம பார்க்கிறோம் சகோதர. ஆனா மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்குதான், மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சில வசனங்கள் வாசிக்கலாம். மார்க் 7:21 வேகமா வாசிக்கலாம் சிஸ்டர். மார்க் 7:21. மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எப்படி எனில் மனுஷருடைய இதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும். போதும் சிஸ்டர், போதும். மனுஷங்கிட்ட எப்படி இருக்குதா பொல்லாத சிந்தனை? மார்க் 7:21 நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய சிந்தனை பொல்லாத சிந்தனையா இருக்குதா? அதே ஜாக்கப் சொல்றாரு. யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தகாத சிந்தனை அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்குது. கிறிஸ்து சொல்லும் போது பொல்லாத சிந்தனை மார்க் 7:21, யாக்கோப்பு சொல்லும் போது 2:4 தகாத சிந்தனை அப்படின்னு சொல்றாரு. சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது 119ஆம் சங்கீதம் 113ஆம் வசனத்துல வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்றதா பார்க்கிறோம். வசனங்கள் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுல படிச்சு வருவோம். சங்கீதம் 119, 113. வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். வீண் தாட்ஸ், தேவையில்லாத யோசனை, இந்த குப்பைகள் எல்லாம் கொண்டு நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது, சிந்திக்க கூடாது. ஏன்னா சிந்தனை அடிப்படையில தான் நம்ம பரலோக ராஜ்யம், நம்மளோட பரலோக வாழ்க்கையே இருக்குது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த பொல்லாத சிந்தனை, தகாத சிந்தனை, வீண் சிந்தனை எல்லாம் நாம்
அகற்ற வேண்டும் என்று கூட நாம பார்க்கிறோம் சகோதர. அப்ப நாம எப்படிப்பட்ட சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும்? ஆவிக்கேற்ற சிந்தனையா, மாம்சத்திற்கு சிந்தனையா என்று பார்க்கும்போது ரோமர் 8:5, 7, 12 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, 7, 12. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிற 5ஆம் வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 7ஆம் வசனம் 7ஆம் வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல சொல்லிட்டாரு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து 13-14 வசனம் நீங்க நோட் பண்ணுங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ நல்ல நாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, மாம்சத்தின்படி நாம நடக்கக்கூடாது, மாம்சத்தின்படி சிந்திக்க கூடாது என்று கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப நல்ல பண்புள்ள, பரிசுத்தமுள்ள, நீதி உள்ள, ஒழுக்கமுள்ள, உண்மை உள்ள, அன்பான சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அதை நாம சிந்திக்கிறோமா என்று நம்மை நாமே உய்த்து ஆராயக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், புது சிருஷ்டியில் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்து இயேசுவின் உதவியோடு அவர் நமக்கு கற்றுத்தந்த சத்திய வசனங்களை கை கொண்டு அதற்குதான் நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து பெற்று கொடுக்கிற ஒவ்வொரு சத்திய வசனங்களின் மூலம்தான் நாம இந்த ஒரு நல்ல சிந்தனையை சிந்திக்க முடியும், நல்ல விதையை விதைக்க முடியும். நல்ல பண்புள்ள, ஒழுக்கமுள்ள, உண்மை உள்ள, அன்பான சிந்தனைகளை நாம் வளர்த்துக் கொள்ளும் ஒரு புது சிருஷ்டி அதுலதான் வளர வேண்டும் என்று கூட நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இந்த பாடத்திற்கான ஆதார வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். எதை சிந்திக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிட்டார் இல்லைங்களா, ஒரு வார்த்தைகளை. அப்போ தேவன் தம்முடைய ஒத்துமொட்ட டிசைன் பண்ணி சிந்தித்து செயல்பட்டு கொடுத்த வேத புத்தகத்துல நமக்கு எல்லாமே இருக்கு. அதன்படி நாம இந்த கடைசியாக வாசிக்க கேட்ட பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்ட அந்த நல்ல பண்புள்ள குணலட்சணங்களை நாம் சிந்தித்து நமக்காக தேவன் வைத்திருக்கிற, இப்ப நம்ம முக்கியமா அதுல பார்த்தது நம்முடைய பரலோக வாழ்க்கையே நம்முடைய சிந்தனையில தான் இருக்கு. ஏன்னா மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதரர். கிறிஸ்து சொன்னார் பொல்லாத சிந்தனை, யாக்கோப்பு சொல்றார் தகாத சிந்தனை, சங்கீதக்காரர் சொல்றார் வீண் சிந்தனை. இதெல்லாம் நமக்கு வேணும். இதெல்லாம் பரலோகத்துல செல்லுபடியாக நம்ம நல்ல பண்புகளை சிந்திக்கிறது மூலம்தான் பரலோக ராஜ்யமே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம எல்லோரும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. ஆமென்.